அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 55வது பாடல். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள், அகமகிழ் ஆனந்த வல்லி அருமறைக்கு முன்னாய், நடு எங்குமாய் முடிவாய முதல்வி, தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. ரொம்ப ஒரு அருமையான பாடல். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள், அகமகிழ் ஆனந்த வல்லி அருமறைக்கு முன்னாய், நடு எங்குமாய் முடிவாய முதல்வி, தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி, மின்னல் 1000 மின்னல் ஒன்று சேர்ந்து ஒரு வடிவாகி, ஒரே மெய் வடிவாகி வந்தால் எப்படி இருக்கும்? கண் எடுத்து பார்க்க முடியுமா அதன் பிரகாசத்தை? ஆனால் அவள் நமக்கு விளங்குகிறாள், நமக்கு தெரிகிறாள், அவளை நம்மை அறிய வைக்கிறாள். விளங்குகின்ற அந்நாள் அவள் நமக்கு தன்னை தெரியப்படுத்துகிறாள். மின்னாயிரம் கோடி ஒரு வடிவாக இருந்தாலும் அவள் விளக்கினால்தான் நம்மால் அவளை விளங்கிக்க கொள்ள முடியும். விளங்குகின்ற அந்நாள் அவள் அகமகிழ் ஆனந்தவல்லி, ஆனந்த வடிவாக இருப்பவள், அகத்தில் என்றும் மகிழ்ந்திருப்பவள். அகத்தில் என்றும் மகிழ்ந்திருப்பவளால் நமக்கு மகிழ்ச்சியை தர முடியும். அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு, அரிய மறை, யாராலும் அறிய முடியாத அரிய மறை, எளிதாக அறிய முடியாத மறைக்கு முன்னாய், முதலாவதாக ஓம் எனும் பிரணவமாக, நடு எங்குமாய், நடுவிலும் எங்கெங்கும், ஹ்ரீம் என்ற எழுத்தையும் சொல்வார்கள். ஹ்ரீம், ஓம் ஹ்ரீம் என்று, ஹ்ரீம் ஆகவும் நடுவாகவும் எங்குமாகவும் முழுமையாக பரவி, மாத்ருகா பீஜம் எனப்படும் மந்திரங்களாக பரவி, முடிவாய முதல்வி, வேதத்தின் அந்தம் வேதாந்தம். ஆனால் அந்த வேதாந்தம் முதல்வியாக உள்ளது. அப்படி இருந்து பார்க்கும்போது அது முதல்ல வரும். முதல்வி, முடிவான முதல்வி, முதன்மை பொருளானவளே, வேதாந்தம் உபனிஷத்தம் அனைத்துமானவளே, உண்ணாது ஒழியினும் உன்னினும். உண்ணுதல் என்றால் 2 சுழினா. உண்ணுதல் என்றால் நினைத்தல். உன்னை உண்ணாது ஒழியினும், நினைக்கவே நினைக்காமல் இருந்தாலும், உன்னினும் நினைத்தாலும், உனக்கு வேண்டுவது ஒன்றில்லையே. வேண்டுவது வேறு எதுவுமே கிடையாதம்மா. எங்களால் உனக்காக வேண்டியது எதுவும் இல்லை. ஆனால் நீ எங்களுக்கு வேண்டும். உன்னால் எங்களுக்கு அனைத்தும் ஆகும். அனைத்து வேத பொருளாகவும், எழுத்துக்களாகவும், எழுத்துக்களின் வடிவங்களாகவும், மந்திர ரூபமாகவும் உள்ளவள் நீயே, என்றும் உள்ளவள் தாயே. மீண்டும் பாடல். மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள், அகமகிழ் ஆனந்த வல்லி அருமறைக்கு முன்னாய், நடு எங்குமாய் முடிவாய முதல்வி, தன்னை உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. அருமறைக்கு முழுசாக இருக்கா, முதலாவதாக இருக்கா, நடுவாக இருக்கா, எங்கும் இருக்கா, முடிவாக இருக்கா. எந்த பக்கத்திலிருந்து பார்த்தாலும் அந்த வேத ஸ்வரூபமாய் உள்ளது அம்பாள் தான். அந்த வேதம் தேடும் பாதத்தை கொண்டவள் அம்பாள். முன்னமே கூட ஒரு பாட்டில் பார்த்தோம், வேதங்கள் தேடுகின்றன அம்பாளின் திருப்பாதங்களை என்று. மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள், அகமகிழ் ஆனந்த வல்லி அருமறைக்கு முன்னாய், நடு எங்குமாய் முடிவாய முதல்வி, தன்னை ஒண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. ஆண்டவன் அருள்.